Hello guys, welcome to Subijay Vlogs. எனக்கு ஒரு எம்மியான டிஷ் பார்க்கலாமா? ஸோ பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு தென் வந்துட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா அந்த வாட்டரை பாயில் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு கூடவே வந்துட்டு பாஸ்தா வந்துட்டு கூட சேர்த்திக்கிறேன். பாஸ்தா இப்போ நல்லா ஒரு சைடு பாயில் ஆகட்டும். தென் இப்போ ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில், தென் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு பாஸ்தாவுக்கு வந்துட்டு எந்த ஒரு சாஸும் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ நல்லா ஆனியன் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இது கூட வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்ட உடனே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் வந்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்துட்டு ரெட் சில்லி பவுட்ரு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு நான் டொமேட்டோ பேஸ்ட் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பாஸ்தா வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் இப்போ தனியாக வந்துட்டு வடித்து எடுத்துக்கிறேன். தென் நம்மளோட மசாலாவில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா சாட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். அண்ட் வந்துட்டு அதில் பாஸ்தாவில் கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கிட்டேன். ஸோ இப்போ இது வந்துட்டு நல்லா வந்துட்டு சாட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட எம்மியான பாஸ்தா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் வந்துட்டு நைட்டு டின்னரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். எந்த ஒரு சாஸுமே இல்லாமல் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ எம்மியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.